இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் இன்றைய நாளில் உங்கள் இதயத்தை மெதுவாக தொட்டு செல்லும் ஒரு சிறிய நினைவூட்டலுடன் நான் உங்கள் அசீமா ஷாகுல். நேற்று வாழ்க்கையின் சோதனைகளை எதிர்கொள்ள உள்ளார்ந்த தைரியம் பற்றி பேசினோம். தைரியம் நம்மை முன்னே செல்ல செய்கிறது, ஆனால் அமைதி நம்மை உள்ளிருந்து நிலைநிறுத்துகிறது. இன்று இதயத்திற்கு ஆழமான அமைதியை தரும் ஒரு நிலையை பற்றி பேசலாம். இன்னர் பீஸ், கண்டென்ட்மென்ட். அல்லாவின் திட்டத்தை அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலை. என் வாழ்க்கை ஏன் இப்படியாக இருக்கிறது? ஏன் இன்னும் மாற்றமாகவில்லை? ஏன் என் பிரார்த்தனைகள் தாமதமாகின்றன? My dear sisters, peace does not come when everything is perfect. Peace comes when the heart trusts Allah's plan. சில நேரங்களில் வாழ்க்கை நம் விருப்பப்படி நடக்காது, ஆனால் அல்லாவின் திட்டம் எப்போதும் நம் நலனுக்காகவே. அமைதி என்பது எல்லாம் சரியாக இருப்பது அல்ல. அமைதி என்பது எல்லாம் அல்லாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று நம்புவது. When the heart stops resisting, peace begins to enter. அல்லாஹ் தாமதப்படுத்துவது மறுப்பதற்காக அல்ல, சரியான நேரத்தை தேர்வு செய்வதற்காக. நீங்கள் இப்போது இருக்கும் இடம் தவறானதல்ல, அது உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி. Contentment does not mean giving up. It means trusting that Allah knows what is best. அமைதி வெளியில் கிடைக்காது, அது ஒப்புதலால் உள்ளிருந்து பிறக்கும். இன்று ஒரு சிறிய பிராக்டிஸ் செய்யலாமா? மெதுவாக சொல்லுங்கள், யா அல்லாஹ், நான் உன் திட்டத்தை நம்புகிறேன். நான் அமைதியை தேர்ந்தெடுத்துக்கிறேன். என் இதயத்தை சுக்கூனால் நிரப்புவாயாக. ஸ்லோலி பிரீத் இன், ஸ்லோலி பிரீத் அவுட். உங்கள் இதயத்தில் அமைதி பரவது என்று உணருங்கள். பீஸ் enters when resistance leaves. Trust creates calm, surrender creates sukoon. நீங்கள் தாமதத்தில் இல்லை, நீங்கள் அல்லாவின் நேரத்தில் இருக்கிறீங்க. அமைதி வெளியில் தேட வேண்டியதல்ல, அது அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கும் இதயத்தில் பிறக்கிறது. இந்த ரமலான் உங்கள் மனதிற்கு சுக்கூன் அளிக்கட்டும், உங்கள் இதயத்திற்கு அமைதி அளிக்கட்டும். Let your heart rest in Allah's plan. நாளை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு உள்ளார்ந்த மாற்ற பயணத்துடன். இது உங்கள் சகோதரி அசீமா ஷாகுல், being inspired. Assalamu alaikum.